சரி அன்னலட்சுமி, என்னதான் ஆச்சு? இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அடிப்பட்டு இறந்துட்டாங்க 4 வருஷம் முன்னுக்கு. முதல் நாள் வந்து அடிப்பட்டு இறந்தோடனே அவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல வச்சிருக்கும் போது நான் வந்து ஒரு பப்பி வளர்க்குறேன், சிசு. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வந்து நம்ம எல்லாம் படுத்துருவோம் அந்த நைட்ல 12 மணிக்கு மேல எல்லாம் சொந்தக்காரங்களாம் போன பிறகு. இது முதல் நாள். ஹஸ்பண்ட் இருக்காங்க அங்க வச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அங்கே உட்காந்துருக்கோம்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சோன்னா சும்மா நம்ம அங்கேயே தானே அங்கே இருப்போம், அப்படியே படுத்திருப்போம். அந்த ஐயர் வந்து தேங்காய் கொடுப்பார்ல, இது வச்சு மறுநாள் உடைங்க அப்படி சொல்லி. அந்த தேங்காய் வந்து மேலே வச்சாச்சு, படத்துக்கிட்ட வச்சாச்சு. அந்த படத்துக்கிட்ட வச்சோன்னே அந்த தேங்காய் வந்து அப்படியே உருண்டு வந்து எங்க மாமியார் காலுக்கிட்ட போயிடுச்சு. இது நைட்ல நடந்தது. சில பேர் முழிச்சிருந்தாங்க, சில பேர் தூங்கிட்டாங்க. எங்க அண்ணிலாம் வந்து முழிச்சிருந்தாங்க. அவங்களாம் பார்த்துட்டு ஆனா பயந்துட்டாங்க, தம்பி அவங்களுக்கு. ஆனா பயந்துட்டாங்க, இது என்னதான் இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப மறுநாள் காலையில எழுந்திரிச்சோன்னே பொதுவாகவே அந்த பசியார வைக்கிறது இதெல்லாமே செஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன செய்வாங்க, சிகரெட் வந்து அவர் ரொம்ப குடிப்பாரு. அது பத்த வச்சு அங்க வச்சுட்டாங்க. அதோட வந்து ஸ்டாண்ட் வந்து வச்சுட்டாங்க. நான் இத்தனை நாள் வந்து பார்த்தது இல்லை. அது ஃபுல்லா இழுக்கிறது, ஒன் ஷாட்ல அப்படி ஃபுல்லா இழுக்கிறது, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அந்த சாம்பல் மட்டும் தான் கீழே கொட்டிச்சு. இது எல்லாருமே நாங்க பார்த்தோம். அவங்க அண்ணி, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாமே பார்த்து. ஆனா எங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆனா வந்து அந்த 14 நாள் மேபி இவர் வந்து இங்கதான் இருக்காரு அப்படின்ட்டு நாங்க அதை வந்து பெருசு பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு வந்து வீட்டுக்காரு, அவங்களுக்கு வந்து மகன், இந்த பக்கத்து பார்த்தா தம்பி. அங்க நாங்க எங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லை. அந்த சிகரெட் வந்து என்ன சொன்னீங்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி முழுசா எரிஞ்சிருச்சா? இது வந்து அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது மறுநாள் நடந்தது. அந்த பசியார காலில் போனா ஒரு படத்துக்கு அப்ப நடந்தது. அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட் தான், ஏன்னா அவரு ரொம்ப குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க சொல்லி. அவங்க ஸ்டாண்ட் வச்சாங்க. நான் வந்து இத்தனை நாள் எங்கேயுமே பார்த்தது, ஆனா வச்சிருக்கோம், சாமிக்கு வச்சிருக்கோம், மித்த இடத்தெல்லாம் வச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அது ஸ்டாண்ட் வச்சு வைக்கும் போது அது ஒன் ஷூட் அப்படியே முடிஞ்சிருச்சு. அந்த சாம்பல் மட்டும் தான் கொட்டிச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. டக்குனு கொளுத்தி வச்சு ஒரு டக்குனு கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது சாம்பல் மட்டும் தான் இருந்தது. அப்ப நாங்க வந்து அது பெருசு படுத்திக்கல, விட்டுட்டோம். அப்ப வந்து அம்மாலாம் வருவாங்க. அம்மாலாம் வந்து இந்த படையல் போடுவாங்களா 12 மணிக்கு. அப்ப அந்த 12 மணிக்கு போடும் போது எனக்கு வந்து தம்பி மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சின்ன பையன். அப்ப இவர் இறக்கும் போது அவனுக்கு வந்து இருந்தா ஒரு 2 வயசு தான் இருக்கும், தம்பி மகனுக்கு. அவன் வந்து ரொம்ப விளையாடுவான் வீட்டுல. வந்து என் வீட்டுக்காரருக்குள்ள ரொம்ப விளையாடுவான். அப்ப வந்து வீட்டுல வந்து அந்த 12 மணிக்கு படையல் சாம்பிராணி போட்டு படையெல்லாம் போட்டுட்டோன்னே எனக்கு வந்து பின்னாடி வந்து ஜலன் மத்தி அப்படின்னா வந்து பின்னாடி செவுரு இருக்கும், அது காடி எதுவுமே ஓடாது, நம்ம பின்னாடி என்ன வேணா செய்யலாம். என் வீட்டுக்காரர் வந்து மோட்டர் செய்வாங்க. மோட்டர் செய்யறதுனால பின்னாடி டென்ட் போட்டு அங்க நாக்காலையெல்லாம் வச்சு அங்க உட்காந்து செய்வாங்க ஃப்ரெண்ட் கூட. நைட்ல விடிய காலெல்லாம் செய்வாங்க, மோட்டர் ரேசிங் மோட்டர்லாம் செய்வாங்க. அப்ப அவரு இறந்துட்டு மறுநாளே படையெல்லாம் போட்ட பிறகு அதுக்கு மறுநாள் வந்து தம்பி மகளாம் அம்மா வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா 12 மணிக்கு ஃபுல்லாவே அங்கதான் இருப்பாங்க. நாங்க படையல் போட்டுட்டு, அவ வந்து சின்ன பையன், நாங்க முன்னுக்கு வந்து படையல் போட்டுட்டு இருந்தோம். படையில போட்டுட்டு எல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முன்னுக்கு. எங்க வீடு கொஞ்சம் நீட்டா இருக்கும். நீட்டுனா வந்து பின்னாடி கிச்சன் வந்து நீட்டா இருக்கும். அப்ப வந்து தம்பிமா வந்து நடந்து போயிட்டான். எங்க அம்மா முன்னுக்கு நாங்க எல்லாம் தேடுறோம். ஏன்னா பின்னாடி வந்து ஒரு குட்டி அல்லூர் இருக்கும், படி ஏறி அந்த அல்லூர் வந்து பக்கத்துல இருக்கும். அப்ப வந்து கதுலாம் அந்த படையெல்லாம் போடும்போது கதுலாம் சாப்பிட்ட கொடுத்தா சொல்லுவாங்களே, கதுலாம் திறந்து இருக்கும்ல. அந்த படையில போட்ட பிறகு எல்லாரும் முன்னுக்கு இருக்கோம். இவன் அம்மா நினைச்சுட்டாங்க இவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் உள்ளுக்கு அப்படின்னு. அப்ப நாங்க வந்து வரவங்களை சாப்பிட சொல்லிட்டு, நானும் அக்காலாம் சாப்பிட சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவனை காணோம்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. அவன் பேர் வந்து ஜெய்வன். அப்ப கூப்பிடுறாங்க, ஜெய்வன் எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் தேடுறாங்க. அவன் வந்து நேரா நடந்து போயிட்டு இருக்கான். எங்க அம்மா பாத்துட்டாங்க ரூம்ல இருந்து வந்து. அவன் பின்னாடி போறான். ஏன்னா பின்னாடி வந்து அல்லூர் இருக்கும். தீப்ப வந்து ஏன்னா அவன் அப்பதான் நடக்கிறாங்கல்ல பேபியில, கீழே எங்கேயாவது ஊந்துருவான் அந்த படி ஏறின்னு சொல்லிட்டு வேகமா அம்மாவும் போறாங்க. பின்னாடி நாங்களும் வரும். காத்து அடிக்கல, ஒண்ணுமே அடிக்கல வீட்டுல. அந்த கதவு வந்து தானாலே சாத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் அல்லூர் கிட்ட போக முடியாது. குசினி சொல்லுவாங்களா, கிச்சனோட கதவு வந்து ஃபுல்லா அப்படி சாத்திடுச்சு. நானும் அம்மாவும் அப்படியே ஜெயமாயி நின்னுட்டோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி அக்கா இருக்காங்க, அதுக்கு பின்னாடி எங்க அண்ணி நிக்கிறாங்க, என்ன சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு நாங்க அப்படி நின்னுட்டோம். அப்படி நின்னுட்டோன்னே எல்லாரும் மூஞ்சி பாத்துக்கிறோம், கதவு எப்படிதான் சாத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா தாத்தானாலே கொஞ்சம் பயப்படுவாங்க, அதனால இதுவும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்ப சரின்ட்டு தம்பியை மட்டும் குருவனை தூக்கிட்டு ஒண்ணு சொல்ல நான் கதவு திறந்து விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் மறுநாள் நைட்ல என்னோட பப்பி சிசு தூங்கிட்டு, அவன் வந்து என்னோட ரூம்ல தான் தூங்குவான். நான் என்ன பண்ணேன், அவரோட தலைவாணி அவரோட போர்வை போத்திட்டு நான் படுத்திருந்தேன். மணி இருந்தா ஒரு 2 இருக்கும், நல்லா தூக்கம்.
தூங்கிட்டு இருக்கோம். மின்னுக்கு வந்து ஆனா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணி, பாட்டி, அவங்களோட சொந்தக்காரங்க, அப்புறம் என்னோட மாமியார் எல்லாமே அங்கதான் தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே. ராகவல், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தூங்கிட்டு இருக்கும் போது வந்து என் பப்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அது சும்மா விளையாடுவாரு பப்பி கிட்ட. பப்பி டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது அந்த விளையாடு சின்ன மாதிரி அது இது பண்ண மாட்டாங்க, குலைக்கிறது அந்த கொஞ்சம்ல நாய் மனசாலுகிட்ட அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு நான் எந்திரிச்சிட்டு என்னதான் இருக்கும் தெரியல அப்படி சொல்லி என் பப்பியை எட்டி பார்த்தேன். ஆனா அது விளையாண்டுகிட்டு தான் இருக்கு. ஆனா யாருக்கிட்ட விளையாடுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணேன், சரி மேபி அவர் வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா நான் யாரையுமே எழுப்பல, நான் படுத்துட்டேன். ஆனா வந்து மின்னுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணல, பின்னாடி ஆஃப் பண்ணல. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஸோ என்னோட கண்ணம் இருக்குல்ல, என்னோட கண்ணம் ஸோ என் கண்ணத்தை வந்து சாயம் பண்ணார். ஒரு 2 வாட்டி சாயம் பண்ணார் ஆல்ரெடி. அந்த ராசு அப்படியே எனக்கு தெரிஞ்சிருச்சா, ஐயோ நம்ம எப்படி எந்திரிக்கிறது, முழிச்சா அவரோட ஃபேஸ் இருக்குமா அப்படி சொல்லி எனக்கு ஒரு பயம், எனக்குள்ளேயே ஒரு பயம். ஆனா வந்து அந்த சென்தோ பண்றது நல்லா தெரியுது. நம்ம ஒரு ஆள் சென்தோ பண்ண நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு கை பிடிச்சா கண்ணத்தை பிடிச்சா ஸோ அந்த மாதிரி. அப்புறம் என்னோட கை கிட்ட வந்து அந்த கையை வந்து நீவி விட்டாரு ஸோ சாயம் பண்ற மாதிரி. எனக்கு அப்பயே ஒரு பயம் வந்துருச்சு, அவ்வளோ பயம் வந்துருச்சு. ஆனா எனக்கு தூக்கமே இல்லை. ஆனா நான் கண்ணு முழிக்கல. எப்படா அந்த கண்ணு முழிக்கணும், எப்படா மணி 6 ஆகும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் என்னோட அலாம் அடிச்சிருச்சு. எந்திரிச்சிட்டோன்னே அவரோட எந்திரிச்சு போய் அவரோட படத்தை தான் போய் பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி மேபி நீங்க இங்க இருக்கலாம், யாராவது ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நீங்க மன்னிச்சிருங்க. ஸோ நீங்க வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த மாதிரி நீங்க செய்யும் போது எங்களுக்குள்ள ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவருக்கு எப்போதும் போல பசியாரெல்லாம் வச்சுட்டு நாங்க போயிட்டோம். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து சைனீஸ் கடையில சைவமா வெஜிடேரியனோட வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஸோ அந்த மீன் அப்படியே இருந்துச்சு. அந்த பக்கத்துல வந்து சூப் வந்து பக்கத்துல வச்சிருந்தாங்க. பக்கத்துல வச்ச சூப் மட்டும் இல்ல. ஆனா வீட்டுல வந்து சின்ன பிள்ளைங்க இல்லன்னா அந்த மங்க மட்டும் தான் இருந்துச்சு, சூப் இல்ல. முடிஞ்சிருச்சு, அந்த சூப் வந்து இல்லங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அப்படின்னு. அப்ப அவங்க அக்கா சொன்னாங்க, சரி பயப்படாத, நம்ம பயந்தமா அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்ப அவங்களும் வந்து அவர் படத்துக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க, நீங்க 14 நாள் வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சோ நீங்க வந்து இப்படியே இருந்துட்டு இப்படியே நீங்க போயிடணும், யாரையும் நீங்க வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க படத்துக்கிட்ட வந்து அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அப்ப அது ஒரு நாள் போயிடுச்சு. அப்புறம் மணி ஒரு 6 மணி இருக்கும் சாயங்காலம், மறுநாள் 6:30 மணி இருக்கும் சாயங்காலம். எனக்கு இந்த சைட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து தமிழ் அங்கிள், அவங்க நல்லா பேசுவாங்க. அப்ப வந்து கொடி கம்பி இருக்குல்ல, பின்னாடி கொடி கம்பி, அந்த கொடி கம்பி வந்து நம்மளோட வந்து நவுத்தலாம். நான் எப்போதும் வச்சு நான் அங்க வந்து வெளிச்சத்துல வச்சிருப்பேன், வெயில்ல வச்சிருப்பேன். இவர் மோட்டர் ஏதாவது செய்யறதுனால இவர் வேகமா தர்றன்னு இழுத்து பக்கத்து வீட்டுல போய் வைப்பாரு. அந்த கொடி கம்பிய பக்கத்து வீட்டுல வந்து வச்சுடுவாரு. அப்ப நான் வந்து குளிச்சிட்டு இருக்கேன், கொடி கம்பி தர்றன்னு அந்த பக்கத்து வீட்டுக்கு போச்சு. அந்த சவுண்ட் எனக்கு வந்து கிளியராவே வணங்கிச்சு. மாமியார் அங்கேயிருந்து கத்துனாங்க, நீ குளிக்க போறன்னு சொல்லிட்டு ஏன் அந்த கொடி கம்பி நவுத்திட்டு இருக்கேன்னு. ஆனா என் மாமியார் கிட்ட நான் எந்த பதிலும் சொல்லல, ஏன்னா அவங்க பக்கத்து ரூம்ல இருக்காங்க. அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இழுத்தாதான் இழுக்க முடியுமா? இழுத்தாதான் இழுக்க முடியும். ஏன்னா அது வந்து ரோடா, அந்த ரோட வந்து 2 வந்து என்னோட வந்து உடஞ்சிருக்கும், கல்லு வச்சு நான் வச்சிருப்பேன். ஆனா இவரு என்ன பண்ணுவோம், தர்றன்னு இழுத்து பக்கத்து வீட்டுல வைப்பாரு. பின்னாடி போய் கது திறந்து பார்த்தா அந்த கம்பி இங்க வச்சனும், அந்த கம்பி வந்து அங்கேயேதான் இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் கிளியரா இருக்கு. ஏன்னா என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்பி, அங்கிளோட கம்பி வந்து நீட்டு, அது வந்து அவங்க நவுத்தவும் முடியாது, தள்ளி வைக்க முடியாது. அவங்க ஆரம்பத்துல எப்படி வச்சாங்களோ கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா அந்த கம்பியை வந்து அவங்க நவுத்தவே முடியாது, அவங்க மத்தி பண்ணிட்டாங்க. என்னோட தான் வந்து அதை நவுத்த முடியும். இந்த பக்கத்து வந்து என்னோட இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மலாய்க்காரவங்க, அவங்க கதவே திறக்க மாட்டாங்க. அப்ப அந்த கம்பியை யார் நவுத்திப்பா, அதுல ஒரு கேள்விக்குறி எனக்கு. அப்ப எங்க மாமியாரே கேட்டாங்க, கம்பி நீ தான் நவுத்துனேன். நான் சொன்னேன், இங்கேருந்து மண்டையாடினேன், நான் நவுத்துல அப்படின்னு. அப்புறம் அதுக்கு மறுநாள் எல்லாம் தூங்கிட்டாங்க. கரெக்டா மணி ஒரு 1:30 இருக்கும். அவங்க அக்கா அண்ணி எல்லாமே வந்து கதை பேசிட்டு இருந்தாங்க கீழே. நான் என்ன பண்ணிட்டேன், சரி எனக்கு தூக்கம் வருது சொல்லிட்டு நான் பப்பி தூக்கிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டு நான் வந்து மெத்தில படுத்து தூங்கிட்டேன். ஆனா அவங்க அண்ணி வந்து எத்தனை மணிக்கு வந்து படுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. படுத்தாங்களா இல்ல அங்கேயே உட்காந்தாங்களா இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சரியா மணி 2 இருக்கும். என்ன பின்னாடி வந்து என் வீட்டுக்காரர் வந்து இந்த அண்ணா தான் கூப்பிடுவாரு. என் பேர் அன்லட்சுமினால அண்ணா தான் கூப்பிடுவாரு. ரொம்ப நேரமா எனக்கு கூப்பிடுறாரு பின்னாடி, அதுவும் மின்னுக்குள்ள பின்னாடி கூப்பிடுறாரு. மோட்டர் ஏதாவது உட்காந்து செஞ்சாருன்னா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி இல்ல ஏதாவது எடுத்து வர சொல்லி என்கிட்ட சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரியே எனக்கு கூப்பிட்டு இருக்காரு. நான் சட்டின்னு எந்திரிச்சிட்டேன். ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு கூப்பிடுறாரு, அவர் இல்லாத நினைப்பு வந்து நான் அங்க இல்ல, அவர் எனக்கு கூப்பிடுறான்ற நினைப்பு மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், விரும்பி எந்திரிச்சு வந்துட்டேன். குசினி வரைக்கும் வந்துட்டு என் மாமியார் கைப்பிடிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து எனக்கு தெரியுது, ஓ நம்ம இங்க வரைக்கும் வந்துட்டோம்
அப்படின்னு திரும்பி மாமியாரை பார்த்தேன். எங்க போறேன்னு கேட்டாங்க. இல்ல அவர் கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு. நீ என்ன நினைப்புல போற அப்படி சொல்லி நீ ஏசுனாங்க. அப்ப நான் பிசாமலே தான் நின்னேன். அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க திணூர் எடுத்து வச்சுட்டு அவர் படத்துல இருக்கும்ல அந்த திணூரை எடுத்து வச்சுட்டு நீ போய் படு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. அப்புறம் நான் சரி நடந்து வந்துட்டேன். இவங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு நினைவே வருது, நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டோம். அவர் கூப்பிடுற நம்ம அவருதான் இல்லையே அப்படி சொல்லி அவருதான் இல்லையேன்னு சொல்லிட்டு போய் அப்படின்னு. ஆனா வந்து கதவு வந்து அவங்க திறக்கும் இல்ல, அதுக்குள்ளதான் கை பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து சாவி என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் சாவி எடுத்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டாங்க. தலைமாட்டுல வச்சுட்டு படுத்துட்டாங்க. ஏதோ நான் வந்து கூட்டா அது கவுத்து வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், அவரோட சட்டை டிஷர்ட் எல்லாம் இருக்கும்ல, சோ ரொம்ப துணி வந்து நான் அவரோட அனுப்பல. சோ நான் வச்சிருந்தேன். அது ஏங்கர்ல மாட்டி பக்க சைட்ல அலமாரில வந்து தந்தம் பண்ணிருப்பேன். நீட்டு கை சட்டை ஒயிட் கலர் படுத்துட்டோன்னு வந்து கிரா வந்து அந்த சட்டை நம்ம ஒரு துணி வந்து நம்ம மேல வந்து உரசதான் நம்மளுக்கு அந்த ராசு தெரியும்ல, அந்த ராசு அந்த சட்டையோட ராசு அந்த கை ராசு. நானும் என்ன அப்படி சொல்லிட்டு ஆனா அந்த சமயத்துல வந்து முடிச்சு உட்காந்துட்டேன். என்னதான் இருக்கும்னு பார்த்தா அந்த சட்டை தான் இருந்துச்சு. என் மனுக்கு வந்து அந்த சட்டை தான் இருக்கு. அப்ப இது யாரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சட்டையை எடுத்து அலமாரில வந்து அதுக்குள்ள வச்சுட்டேன். என்னோட வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பாட்டில், நான் பக்கத்துல தண்ணி வச்சிருப்பேன். அது டமான்னு கீழே விழுந்துருச்சு. கீழே வந்து உடஞ்சிருச்சு. இத்தனைக்கும் பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சு. அப்புறம் நான் யோசிச்சேன் மேபி இங்க இருக்காரோ அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், டாமியை தூக்கிட்டு ஹாலுக்கு போயிட்டேன். அதோட நான் ரூம்ல தூங்கல. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ட்ரை பண்ணீங்களா அவர்கிட்ட? பீஸ் நாங்க வந்து ட்ரை பண்ணல. அந்த போட்டோ இருக்குல்ல, போட்டோ முன்னுக்கு தான் எதுவா இருந்தாலும் அவர் போட்டோ முன்னுக்கு தான் வந்து நாங்க பேசியிருக்கோம். நானும் சரி, என் மாமியாரும் சரி, அவங்க அக்காவும் சரி, அவரு முன்னுக்கு தான். அவரு இந்த மாதிரி ஆனா வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் எங்களுக்கு உருவாக்குனாரு தவிர அவர் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் போயிட்டு நம்ம அவருக்கு முன்னுக்கு வந்து நம்ம சொல்றது, இன்னைக்கு வந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்பவே நீங்க சொல்ல ட்ரை பண்ணல? இப்போ உங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிச்சுல, உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அவர் அங்க இருக்காருன்னு, ஏன் அப்பவே அவர்கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணல? இல்லையே, நாங்க அப்பயே அந்த நைட்ல இருக்குல்ல, அப்ப அந்த பக்கிட்ட போய் நம்ம நின்னமா ஒரு ஆள் உயிரோட நம்ம கூட இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது தெரியாது. நம்ம வந்து கூட இருப்போம், போவோம், வருவோம், எல்லாமே செய்வோம். ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டா அது யாரா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பயம் வந்துடும். இவங்க எப்படி என்ன உருவத்துல நம்மளுக்கு விட்ட வருவாங்க அப்படின்னு. அந்த நான் சொன்னேன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சென்தோ பண்ணாங்க கை காலனா, அது வந்து வேற. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த ராசு தெரியும், அந்த உருவம் தெரியல. அப்ப அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி உழுவும் போது காலையில போய் தான் இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா இல்ல என் மேல எதாவது போகுமா அப்படி சொல்லி அந்த மாதிரிதான் பேசியிருக்குமே தவிர இந்த மாதிரி நீங்க வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணல, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்புறம் கடைசி நாள் 16 நாள் இருக்குல்ல, 16 நாள் தானே அவங்கள அந்த கல்லு வச்சு செய்வாங்கல்ல, தட்டி வச்சு கல்லு தானே கொண்டு போய் கடற்கரையில இது பண்ணுவாங்க. சோ கடைசி பூஜைக்கு 2 மணிக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூஜை. அப்பதான் அந்த கல்லு எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க. அந்த கல்லுல வந்து கண்ணு இருந்தது. கண்ணு அந்த கல்லு செய்வாங்களா, அந்த தலப்பான கட்டுவாங்க கல்லுக்கு, செங்கலுக்கு கல்லு கட்டி தானே அந்த பூஜை செய்வாங்க. அவங்க தானே கொண்டு போய் அந்த கடற்கரையில விட்டுட்டு வருவாங்க அந்த செங்கல்ல. அந்த கல்லுல வந்து நைட்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த காலையில வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த கல்லுல வந்து கண்ணு இருந்தது. கண்ணோட உருவம் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. சோ அத நாங்க நைட்லயே பார்த்தோம், எல்லாரும் பார்த்தாங்க. அது நிறைய பேர் போட்டோ எல்லாம் பிடிச்சோம். அவரோட 2 போட்டோ வந்து நான் பிடிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து அந்த கண்ணு, இன்னொன்னு வந்து அவரோட ப்ளூ கலர் சட்டை போட்டு அந்த உருவம், அந்த போட்டோ இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன் என் ரூம்ல. நாறு வந்து நைட்ல செய்யறோம்ல, 7 மணிக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப காலை வரைக்கும் போகும்ல, அப்ப அந்த நைட்ல தான் ஐயர் வந்து அந்த ஸ்டாண்ட் பை பண்ணுவாங்கல்ல ஜாமெல்லாம். அந்த ஐயர் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணும்போது அந்த ஐயர் வந்து கொஞ்சம் நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. கதையெல்லாம் சொல்லும் போது இந்த ஒரு வீட்டுல போய் செய்வாங்களே, சோ அந்த கதையெல்லாம் சொல்லும் போது அப்ப இங்க ஏதாவது நடந்திருக்கான்னு எங்க கிட்ட கேட்டாரு. அப்ப இந்த கதையெல்லாம் நாங்க வந்து ஐயர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, ஆனா ஃபுல் உருவம் பார்க்கல, இந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஐயர் சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, தனிமையில உட்காந்து உங்களோட போன் எடுத்து நீங்க வந்து சும்மா அங்கங்க போட்டோ பிடிச்சு பாருங்க, அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பிடிச்சு கிடைச்சதுதான் அந்த உருவம். எனக்கு ப்ளூ கலர் சட்டை அவரோட ஃபேஸ் ஃபுல்லா இருக்காது, ஜஸ்ட் அந்த ஆஃபா அந்த சைடுல மட்டும். அந்த போட்டோவை இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன், அந்த போட்டோ ப்ளூ கலர் சட்டை. அது நிறைய பேர்த்திட்ட அவங்க அண்ணி கிட்ட இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் இருக்கும். அப்பயே என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க.
சோ நீங்க யதார்த்தமா சும்மா பிடிச்சது, அப்புறம் பார்த்தா தெரியுது அவரோட உருவம் இருக்குது. அந்த சமயத்துல வந்து அந்த போட்டோவை நாங்க பாக்கல. ஐயர் சொல்லிட்டு நீங்க பிடிச்சி வச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் லேட்டா பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு மொழியில இருப்பாங்க, ஏன்னா இன்னைக்குதான் அவங்க கிளம்புற நாள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐயரும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது வந்து அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஒன்னும் இது எப்படி ஆனா 14 நாள் வந்து கண்டிப்பா அவங்க இங்கதான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து அந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த 14 வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்களோ அது கண்டிப்பா அவராதான் இருக்கும், வேற யாரும் இருக்க முடியாது. அந்த ப்ளூ சட்டையில நீங்க அவரை பார்க்கும்போது அந்த உருவம் எப்படிதான், என்னதான் தெரிஞ்சது உங்களுக்கு? நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கிளம்பி போவோம்ல, அந்த மாதிரி நார்மல் உருவம் தான். ஆனா வந்து ரொம்ப கிளியரா, அப்ப நம்மளாம் வந்து கிளியரா இருக்கும்ல, அந்த போட்டோ வந்து கிளியரா இருக்குது, கொஞ்சம் பயங்கா இருக்கும். ஆனா உருவம் தான் அப்படியே தெரியும் அவரோட. அது நிறைய பேர் பயந்தாங்க, நிறைய பேர் வாங்கிட்டாங்க. சொல்லுங்க, அவர் எப்படி இருந்தாரு? அவங்க அடிப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க மோட்டார் பைக் நைட்ல வந்து கடையில மோட்டார் பைக் செஞ்சுட்டு வரும்போது மழை, வரும்போது வந்து அடிப்பட்டே இறந்துட்டாங்க. அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க இறந்த கூட அவங்களோட ஃப்ரெண்டா யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து போட்டோ பிடிச்சிருந்தாங்க. 5-6 நாள் கழிச்சுதான் வந்து எங்க வீட்டுலாம் கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து அடிப்பட்டு இறந்தோன்னா அந்த ரத்தம் இதெல்லாம் இருக்கும்ல, அது நிறைய பேர்த்துட்டு காட்டலாம். கொஞ்சம் லேட்டா அந்த கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த கிளியர் ஆயிட்டோன்னா அப்புறம் பாப்பாங்களா அந்த போட்டோ, அந்த மாதிரி காமிச்சதுல வந்து ஒரு 6-7 நாள் கழிச்சு காமிச்சது. அதுலயும் ஒரு அதிசயம் நாங்க பார்த்தோம். வெள்ளை சுழல் மாதிரி அது மேல போற மாதிரி அது இருந்தது அவரோட போட்டோ கிட்ட. அதுவும் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒரு புகை மாதிரி ஆனா வந்து அது வந்து புகையா போல ஒரு சூழல், அந்த ஒரு சுத்துமே அந்த ஒரு காட்சி அந்த போட்டோல அது இருந்தது ஒயிட் கலர்ல. அத நாங்க பார்த்தோம். இது வரைக்கும் வந்து யாராவது வந்து ஆத்மா இல்ல அப்படின்னு ஏதாவது சொன்னா நாங்க நம்பவே மாட்டோம். சொல்றவங்க வந்து நம்ம வந்து வாங்கிக்குவோம். ஆனா வந்து இத வந்து யாரு வந்து என்ன சொல்லுவாங்க, அது தெரிஞ்சிச்சுனாதான் அவங்களால வந்து இவ்வளவு தூரம் வந்து சிவாய் பண்ண முடியும். ஒரு உருவருக்கு இவங்க இறந்துட்டா நம்ம கூட தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவாங்க, ஒரு 14 நாள் கழிச்சுதான் போவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் மர்மதேசம். ராகவில் இது மர்ம தேசம். அவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனது அது ஒரு திடீர் மரணம். நிச்சயமா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப ஷாக்கிங்காவும் இருந்திருக்கும். ரொம்ப உடஞ்சி நொறுங்கி போயிருப்பீங்க அந்த சமயத்துல. மறுபடியும் அவரை பார்க்க மாட்டோமான்ற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கலவையா இருக்கும் பொழுது அவர் வந்து ராத்திரில உங்களை வந்து கையை பிடிச்சாரு அப்படின்லாம் சொன்னீங்களா? அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு மிக் ஃபீலிங்கா இருந்துச்சா? பார்க்கணும்னு ஆசை, பார்க்கவே தைரியம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களோட மனசு அப்ப? அப்ப வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து நாங்க இருக்கும் போது வந்து ரொம்ப சும்மா சண்டை போடுவோம். சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, சும்மா சண்டை போட்டுவோம். 2 பேரும் பேசுவோம், பேசாம போவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க லைஃப்ல அப்படிலாம் இருந்து வந்திருக்கோம். அப்ப அவர் வந்து இறக்கும் போது எனக்கு வந்து 11 மிஸ் கால் கொடுத்திருந்தாரு. நான் வந்து வேலையில இருந்தேன், நான் போனே எடுக்கல கீதா. நான் வந்து போன் எடுக்கவே இல்லை. அவரோட ஒரு போன் கூட நான் எடுக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப 8 நாளுக்கு கரெக்டா எனக்கு போன் வந்துச்சு. இந்த மாதிரி அடிபட்டுட்டாங்க, ஆனா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லல. நான் வேலையில இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் தான் கடைசியா போனேன். ஏன்னா அடிபட்டிருக்காருன்னு தான் தெரியும், இறந்துட்டான்னு தெரியாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும், 11 மிஸ் கால் கொடுத்து நான் அது காலையில இருந்து அவரோட போன் எடுக்காம திடீர்னு அப்படி இறந்துட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு வலிச்சிச்சு எனக்கு. ஏன்னா என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், இன்ன வரைக்கும் கஷ்டப்படும், என்ன சொல்ல வந்தாரு தெரியல அப்படின்னு. அப்ப வந்து நான் வந்து அவரோட போட்டோ முன்னுக்கு தான், அவர் இறந்துட்டாரு, அவரோட போட்டோ முன்னுக்கு தான் இவ்வளவு நாள் அவர் வந்து என்னை வெறுத்து இருந்தாலோ சண்டை போட்டு இருந்தாலோ அவர் வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்திருக்க மாட்டாரு அந்த 14 நாள். ஆனா வந்து என்கிட்ட வரும்போது நான் மனசார ஒண்ணு நினைச்சேன். அந்த சமயத்துல வந்து பாக்கணும், பேசணும், என்ன சொல்ல வந்தீங்கன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. அது நிறைய வாட்டி நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அந்த மெசேஜ் எனக்கு இன்ன வரைக்கும் வரல. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த உங்க கையை பிடிச்சது, உங்களுக்கு கண்ணத்துல ஒரு சாயம் கொடுத்தது, அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது கேட்கணும், பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்ல ரொம்ப பயமா இருந்துச்சா? எனக்கு பயம் ஒரு சைடு இருந்தது. ஆனா வந்து அழுந்தேன், கண்ணே திறக்க முடியாம அப்படி அழுந்தேன். ஏன்னா மனசு வலிக்கும். ஏன்னா நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. சோ நம்ம போன் எடுக்காம போயிட்டோம். அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு தெரியல. சோ இப்ப எதுவும் சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுந்திருக்கேன்.
அதை நினைச்சு அழுந்திருக்கேன். ஆனா ஒரு 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 கட்டம் வந்து பாத்துருவோமா, இவரை நம்ம பாத்துருவோமா, இந்த 16க்குள்ள பாத்துருவோமா, ஏதாவது நம்ம கிட்ட சொல்லுவாளா, இல்ல மெசேஜ் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா இல்ல. ஆனா இந்த மாதிரி சென்டோ பண்றது, இந்த மாதிரி இந்த வீட்டுல 16 இந்த நார்மலி வீட்டுல என்ன செய்வாங்களோ அதுதான் வந்து செஞ்சாரு. இந்த கம்பி நவுத்துறது, இது செய்யறது, என்ன நோண்டுறது, இந்த டாமி, அவன் பேர் வந்து டாமி நோண்டுறது, இப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, என் தம்பி அவன் பின்னாடி போனதுதான் அந்த பாத்துட்டு அப்படியே டியாமா, அப்படி இப்படி எல்லாருமே டியாமா ஆயிட்டோம். ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல, ஒரு 2-3 செகண்ட். ஏன்னா அந்த கதவு வேகமா கூட சாத்தல, அவன் போற சமயம் அந்த கதவு அப்படியே மெதுவா சாத்தி லாக் பண்ணிச்சு. அதெல்லாம் நாங்க வந்து அப்படியே பார்த்தோம், நேச்சுரலாவே பார்த்தோம். அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு அந்த கதவு வந்து அப்பா வந்து திறக்கல, அவனை வந்து மின்னு கூட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த கதவை நான் தான் திறந்தேன் அந்த கதவை. அது அப்புறம் அந்த சிகரெட் பத்த வச்சது, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த சிகரெட் முடிஞ்சு சாம்பல், மேபி அது வந்து காத்துக்காக வந்து அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமா உழுவும். ஆனா அது அப்படி இல்லை, பத்த வச்சு இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த சாம்பல் மட்டும் தான் இருந்தது. அதுதான் ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு. ஆமா. எந்த பேய பயன்படுத்துனீங்க திரு கணேஷ்? நான் பயம் கொடுத்துவேன். எங்களை ஒரு ஆட்டம் கழிப்பிருச்சு. ஆக்சுவலி 3 இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு எங்க லைஃப்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாஸ் during my university time. We were studying in Malacca. So that time எங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஹாஸ்டல் கொடுப்பாங்க, செகண்ட் செமஸ்டர் ஹாஸ்டல் கிடைக்காது பாருங்களேன். So we were about 10 Indian boys. எல்லாம் நாங்கள் சேர்ந்து என்ன செஞ்சோம்னாக்கா, மலாக்கால வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் பச்சாங்னு சொல்லுவாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் இடத்த. ஸோ அந்த இதுக்கு அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4th floorல வந்து ஒரு வீடு கோசமா இருந்துச்சு, பட் ஃபுல்லி ஃபர்னிஷ் அந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ சரின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் வாஸ் மலே ஜென்டில்மேன்ல. ஸோ நாங்கள் போய் அவரை மீட் பண்ணி பேசுறப்ப வந்து, ஓகே பரவாயில்ல, நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் நான் வந்து $300 மந்த்லி ரெண்டல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன இது $300 சரியான சீப்பாச்சா? ஏன்னா மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னா திஸ் வாஸ் இயர் 1999 2000 டைம்ல பாருங்களேன். ஸோ மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டல் இஸ் ஈஸிலி about 700 to 1000. கேம்பஸ்க்கும் கிட்ட. ஓகே சரின்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் நாங்க. ஆமா சரி எடுத்துட்டு நாங்க என்ன செஞ்சோன்னா வீட்டுக்கு மாறி போய், ஏன்னா ஒன்லி க்ளோத்திங் சொல்லி வச்சா, ஏன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ். ஸோ சரின்னு சொல்லிட்டு மாறி வீட்டுக்கு மாறி போயிட்டோம். ஃபர்ஸ்ட் 1 week ஒண்ணுமே நடக்கல. ஐ மீன் எப்படின்னா வந்து நாங்க ஹால்ல இருப்போம், தென் பாத்ரூம் குளிக்கிற சத்தம் கேட்கும். பட் நாங்க என்ன நினைப்போம், 10 hours. ஸோ ஒரு ஆள் பாத்ரூம்ல இருக்காங்க, ஒரு ஆள் கிச்சன்ல இருக்காங்க, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்களேன். And then all boys, so nothing much to be worried about la. ஒரு 2-3 weeks கழிச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மிஸ்டர் கார்த்திக்னு இருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு, வாங்கடா இது விளையாடுவோம், ஸ்பிரிட் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணாரு. சரி ஓகே, எல்லாம் பாய்ஸ் தானே, அப்பதானே ஏஜ் என்னக்கா 20 years old தான். ஸோ ஆல் 10 hours நாங்கள் டிசைட் பண்ணிட்டு ஒரு 5 சூற புள்ளிங்க, அது நான் ஒருத்தன் வந்துட்டு அந்த காயின் வச்சுக்கிட்டு, அப்ப எனக்கு அந்த குயிக்கோ பாட்டில் எப்படின்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்களும் என்ன செஞ்சோம், அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல, A4 பேப்பர்ல அந்த 50 cent காயின் வச்சு ரவுண்ட் எல்லாம் போட்டு 1 2 3 4 0 to 10 0 to 9 போட்டு ABCD எல்லாம் போட்டு எஸ் நோ போட்டு வீடு வந்து அழகா நாங்களே ஒண்ணு வரைஞ்சி ஹோம்னு நாங்களே எழுதி ஸோ டேபிள் நடு வச்சுட்டு நாங்கள் ஒரு 5 hours அந்த ஃபிங்கர் எடுத்து அந்த 50 cent காயின் மேலே வைக்கிறோம். இந்த செகண்ட் ஃபிங்கர் வச்சுட்டு இல்ல அது வைக்கல நாங்கள். ஸோ விளாடுறப்ப அந்த கூப்பிடுவாங்களே, அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன்னா ஒரே கேண்டில் மட்டும் லைட் பண்ணிட்டு வீட்டு முழுசா இருட்டாக்கிட்டோம். வச்சுட்டு அந்த காயின் விளாண்டுட்டு அதான் ஸ்பிரிட் எடுத்து கம் டு மீ இந்த மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் கூப்பிட்டுட்டு திடீர்னு காயின் நவுந்துச்சு. அப்ப நாங்க நினைச்சோம், டே அவனும் கை வச்சு சும்மா ஆட்டாதீங்க, இல்ல பேசாம அமைதியாவே இருங்க. அது அப்ப மூவ் பண்ணிச்சு, இட் வாஸ் மூவிங்களா. ஸோ நாங்க கேட்கறப்ப அது சொன்னிச்சு 2 பேய், முனி ஒரு பேரு, பாண்டி இன்னொரு ஆள் பேரு. ஸோ அப்ப நான் கேட்ட பார்த்தாக்கா அந்த பேய் அந்த வீட்ல தான் இருந்த பேய், நாங்க தங்கின வீட்ல. தே வர் மர்டர்ட் இன் தி ஹவுஸ்.
ஏன்னா நாங்க கேட்டோம் எப்படி செத்திங்னு சொல்லி கேட்டோம். மர்டர்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பெல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்த கையில என் சொன்ன சிங்கக்குட்டி கார்த்திக் கூட்டாளி அவன் பயத்துல விரல எடுத்துட்டான். பிஃபோர் வி கேன் ஈவன் சென்ட் இட் பேக் ஹோம். அவன் எடுத்தோன்னா நாங்களாம் கத்துட்டோம் ஏன்டா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோபம் சொன்னா அது வீட்டுக்கே போல. அந்த பதட்டத்துல நாங்க எல்லாமே கையடிச்சிட்டோம் அந்த காயின் விட்டு. எடுத்துக்கா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் நாங்க அவன்கிட்ட சொல்லி. திடீர்னு பார்த்தா அவன் வந்து ஆள் நல்லா ஹைட்டா வெரி தின்ஃபுல்லா வெரி டால் காய் தான் ஏஞ்சிட்டு அந்த 20 years old உங்க வாய்ஸ் வந்து will not be very husky இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான வியர்டான ஒரு வாய்ஸ் மாதிரி. பட் he didn't talk anything, he was just shouting. கத்துறாரு ஒண்ணும் இல்ல, just shouting. ஒரு வழியில இருந்தா நம்ம கத்த மாட்டோம், இப்ப ஒரு விரல் விட்டு பச்சுன்னா கத்த மாட்டோம். பட் ஒன்னே ஒண்ணு நாங்க நோட்டீஸ் பண்ணோம்னா, இப்ப நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்லக்கா, நம்ம வந்து பெண்ட் பண்ணோம்னாக்கா we can grip our hand, correct? We cannot twist our finger towards the backwards. பின்னாடி போகாத. சோ இவனோட வந்து ஒரு 2 ஃபிங்கர் வந்து நாங்க ரியலைஸ் பண்ணி பின்னாடி பேக்வர்ட்ஸ் போகுது, லைக் விரல் உடையற மாதிரி. பட் மேபி நான் சொல்றது அந்த டைம் நாங்க சரியான பயத்துல இருந்தோம். ஒரு ஆள் கண்ணுக்கு அப்படி தெரியலாம் பாருங்க. இருந்த பயத்துல பேயாவது கீயாவது எல்லாமே வச்சிருந்து அந்த டைம் வந்து ஒரு 3 மோட்டர் இருந்துச்சு வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஒன்னு கப்சாய் மோட்டரு, ஒரு 2 EX தான் இருந்துச்சு பழசு. அதுல 10 பேரும் 3 மோட்டர்ல ஏறி எப்படிதான் ஏறினான்னு தெரியாது. ஏறி அவனை கார்த்திகை பிடிச்சி நடுவுல உட்கார வச்சு மோட்டர் அடிச்சுட்டு போயிட்டு என்ன வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ரிவர் ஓடும், அந்த பாச்சாங் ஏரியா பாருங்களேன். அந்த இடத்துல யாரு மலாக்கா பாச்சாங்ல இருக்காங்களோ நீங்க அந்த பாச்சாங் ரிவர் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரிவர் பக்கத்துல ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்கும். சோ நாங்க முந்தி கேம்பஸ் போறப்ப எவ்ரி டைம் வந்து அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு தான் அந்த கேம்பஸ் போவோம். எங்களுக்கு தெரிஞ்ச கோயில் அந்த கோயில் தான். நேரம் அடிச்சுட்டு நேரம் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டோம். இவன் வந்து அந்த கோயில்ல சேர்ற மட்டும் கத்திக்கிட்டு தான் இருந்தான் மோட்டர்ல. எப்ப அந்த கோயில் ஏரியா உள்ளுக்கு பூந்தமோ அப்படியே ஃபெயின் பண்ற மாதிரி ஆயிட்டான். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இங்க ஒரு பூசாரி இருப்பாரு, அவர் இப்ப இல்லன்னு நினைக்கிறேன், ஈஸ்வரன் ஐயரு. அவர் இருந்தாரு. அவரு தான் சொன்ன கோயில படுத்துறீங்க, வீட்டுக்கு போவாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கோயில விடிய விடிய கோயில்ல எங்க படுக்கிறது. அப்ப எல்லாமே தான் சிங்கமா பேசுவோம், இது செஞ்சிருக்கலாம்டா அதை செஞ்சிருக்கலாம்டா. எங்க அந்த டைம்ல தான் ஓடுறதுதான் தெரியும். ஹோல் டே கோயில் இருந்து மறுநாள் காலையில வந்து ஒரு 7 நிலைமையில இருந்தாரு. டிடோ தான், அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்ப மறுநாள் மார்னிங் நாங்க எந்திரிக்கப்ப அவனும் அப்படியே மயக்கத்திலே இருக்கான். ஒரு ஆள் அடிச்சு போட்டா எப்படி இருப்பாங்க, அவன் அந்த மாதிரி தான் இருக்கான். சோ அப்ப அந்த ஐயர் என்ன சொன்னாரு, எல்லாமே வருவீங்க, ஒரு 2 பேர் இவரு கூட இருங்க, நாங்க பேலன்ஸ் 7 பேர் வந்து மோட்டரை ஏறிட்டு அந்த ஐயரையும் ஏற்றிக்கிட்டு அந்த வீட்டுக்கு திரும்பி போறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டு கண்டிஷன் லைக் ஹவ் வி லெஃப்ட் இட்ல. பட்டா புட்டான கீழே குங்குமம் எல்லாம் தெரிச்சு கிடக்குது. கொண்டு அதான் நேற்று ராத்திரி செஞ்ச கூத்துங்களா. வீட்டுக்கு பூந்தோம். அவர் பூர்த்தி மணிக்கு அவர் என்ன செஞ்சார், ஒரே லீமாவில் என்னமோ படிச்சா இருக்கா. லீமா அவர் எல்லாம் படிச்சுட்டு ஒரு லீமா வந்து வீட்டுக்கு ரோல் பண்ணி விட்டாரு. அப்ப சொன்னாரு, சரி நீங்க வீட்டுக்கு பூந்துட்டு உங்களோட ஜாமான் மட்டும் எடுங்க, அந்த வீட்டோட எந்த ஜாமாவும் தொடாதீங்க, ஜஸ்ட் உங்களோட நாங்க எடுத்துட்டு வந்து க்ளோத்ஸ் வண்டி தானக்கா. ஸோ க்ளோதிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேக்ல போட்டு திரும்பி கீழே இறங்கி வந்து மோட்டர் ஏறி கோயில் போனோம். அந்த ஏர் சொல்லிட்டு இதோட இந்த வீட்டுல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்களே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கா எவ்வளவு காசு இருக்கு பாருங்க கையில. பேரண்ட்ஸ்டும் போய் நாங்க போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. நாட் ஆல் அவர் பேரண்ட்ஸ் ஆர் வெல் டு டு பாருங்க. இமிடியட்லி 24 ஹவர்ஸ்ல ஒரு ரெண்டல் வீடு எடுக்கிறதுனாலும் முடியாது. அப்ப நேரம் என்ன செஞ்சோம்னாக்கா யூனிவர்சிட்டி மேட்ஸ் இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தென் அவங்க வீட்டுல போய் ஒரு 2-3 நாள் தூப்பாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கறப்ப அப்பதான் உண்மையா சொன்னான், அந்த வீட்டுல உண்மையாவே முனிப்பண்டின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் இருந்திருக்காங்க. அந்த கப்பலை வந்து அந்த வீட்டுல இருந்து ஆக்சுவலி வந்து மர்டர். அந்த ஒய்ஃப் வந்து ரேப் பண்ணி சாவு அடிச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ மர்டர். அந்த கேஸ் ஃபைல் வந்து ஸ்டில் மலாக்கால இருக்கு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் ஏன்னா அதோட வந்து நாங்க அந்த வீட்டுக்கு நாங்க போவே இல்லை பாருங்களேன். இப்போ கார்த்திக்கும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த தாயத்தெல்லாம் கட்டி ஓகே ஆயிட்டான். ஏன்னா அதோட என்ன நாங்க அந்த சைட் போவே இல்லை, அந்த வீட்டு சைட் பாச்சாங் சைடு அந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட் மோட்டர் இன்னைக்கு மட்டும் அந்த வீடு ஒன்றும் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட். பட் பாச்சாங்ல வந்து ஒரு செல் ஸ்டேஷன் இருக்கும்.
மிஞ்சி வந்து பிஃபோர் த ஷெல் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாகுங் மாதிரி எல்லாம் நட்டு வைப்பாங்க. ஒரு ஷெல் ஸ்டேஷன் வரும், அது பின்னாடி வந்து இந்தோனேஷியன் ஃபிளாட்ஸ் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும். அந்த பக்கத்துல தான் அந்த அப்பார்ட்மெண்ட் 4வது மாடி. அந்த இன்சிடென்ட் நடந்ததோட அந்த முனிஸ் பாண்டி அவங்களோட இறப்ப பத்தியோ செய்தி பத்தியோ போய் ரிசர்ச் பண்ணீங்களா? மேலும் ஓனர்கிட்ட கேட்டோம், ஓனர் ஒத்துக்கிட்டான். அப்ப வந்து போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா யாருமே தெரியாதுக்கா, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ கேம்பஸ்ல வந்து இந்த இதுக்கு வருவாங்களே, அந்த போலீஸ் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்ப அங்க இந்தியன் கார்பரேட்ல இருந்தாரு வயசானவர், அவர்கிட்ட கேட்டோம். ஆமா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் தட் ஹேப்பன் லைக் அபவுட் 10 years பேக் வச்சுக்கோங்களேன், நாங்க வரதுக்கு முன்னைக்கு. அதனாலதான் அந்த ஹவுஸ் வந்து அவ்வளோ நாள் எம்டி. ஒரு ட்ரிப் போடுவோமா பாச்சாங்க்கு? எங்களுக்கு ஓகே தான்க்கா, நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். லவத்தான் சம்பில் பிளாச்சார் அந்த 4வது மாடிக்கு போவோம் வாங்க. 4வது மாடி வேணாம், 3வது மாடி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே நாங்க இப்படி போறது ஏனிச்சா போறது நேரம் 4க்கு போயிடலாம்ல. இல்ல 3 போதும். 4 பட்டது அடிச்சு பிடிச்சி ஓடுனது எங்களுக்கு தான் தெரியும். கூட்டல் ஒருத்தன் டிஷர்ட்ல, எனக்கு நான் டிஷர்ட் கூட பாய்க்கல, ஷார்ட்ஸ் தான். ஓ ரொம்ப கொடுமையா தான் ஓடி இருக்கீங்களா? இப்ப பயம்ல பேய்கா, ஃப்ரெண்ட்ஷிப். எங்களை மாதிரி பக்தி பயம் எவனுமே இருந்திருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. போய் கார்த்திக் போயிட்டு இங்கிலீஷ் போயிட்டு அவங்களுக்கு மந்திரிச்சு கையெல்லாம் போட்டாங்களே, சோ அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சுதா? அவரை வந்து இல்லக்கா, ஏன்னா அவன் வந்து கெட்டா உள்ளாளு கார்த்திக்கு. சோ அவன் வந்து கெட்டாக்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவன் ரொம்ப சிக்கா போயிட்டு he was okay after ஒரு 1.5 weeks 2 weeks and then he came back again to campus. அவன் கேம்பஸ் வந்து நாங்க நினைச்சோமே, அப்போ மச்சான் நீ ஒன்றியா வரல, உன் பின்னாடி ஒரு படையே இருக்கு இப்படி நினைச்சோமே. பட் ஓகே ஆஃப்டர் அந்த இன்னும் ஒன் திங் வந்தல, அது டிஸ்டர்ப் பண்ணல எங்களை அதோட. பட் இருந்தாலும் அந்த முனிஸ் அண்ட் பாண்டி அவங்களுக்கு நடந்தது ஒரு பெரிய கொடுமை தான், பாவம் தான். ஆமா கரெக்ட். பட் ஐ டோன்ட் நோ ஆஃப்டர் தட், ஐ டோன்ட் நோ அது பிடிச்சிட்டாங்க இல்லையா, நான் அது அப்படியே விட்டுட்டோங்க நாங்க. இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட எனக்கு ஸ்டோரி வந்து நெஞ்சே சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் எவ்ரி சாட்டர்டே நைட் வந்து கிராப் பண்ணுவேங்க. ஸோ உங்களோட ஷோ வந்து அதில் கேட்பேன். பயமா இல்ல? 3வது இன்சிடென்ட் தான் உங்க ஷோ கேட்கறப்ப நடந்த இன்சிடென்ட் கிராப் போட்டுறப்ப. ஓஹோ, இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கா? கண்டிப்பாக. அந்த 2 கதையும் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம் சார். ஓகேக்கா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01494133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.